தெரிச்ச மீன் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இப்படியே பாருங்கள், சூடை தான் ஐயா, சூடை தான் என்ன ஐயா, சூட மீன் தான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக நின்று அப்படியே விலையை தெரிக்கணும்னு சொல்லி பாருங்கள். தெரிக்கின மீன் விலையில் இருக்குது மீன்களை. அந்த வந்த போட்டில் இருந்து எடுத்து தெரிக்க போயிடும் பாருங்க. போட்டிலுக்கு போயிடும் பாருங்க. இல்லாட்டி வளமையாக வந்து இந்த இடத்துக்கு ஏறுறது இன்றைக்கு வந்து ஏறையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புட்டியாக இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த குளப்பக்கம் நிற்கிற தண்ணியும் வந்து இந்த கடலில் இருந்து வர தண்ணியும் வந்து கிட்ட பாருங்க. அப்படியே இதில் வந்து மீன் வந்து தெரிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. Anand vlog. Ampu ulankalai ampotu varavakin rom unkalin ataravu en rum devai. அனந்த் விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கடற்கரை தான் போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு லீவு நாள். ஸோ நானும் மச்சானும் நிறைய நாளைக்கு பிறகு இந்த கடற்கரை பக்கத்தை பார்க்குறதுக்கு வந்து கொண்டிருக்கோம். ஸோ அனந்த் விலாக் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு காணொலியாக கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து மணல் காட்டு கடற்கரை. ஸோ இப்போ பாருங்க போய்கொண்டு இருக்கிறோம். இந்த தண்ணி பின்னுக்கு பார்க்குறீங்க, இந்த வெள்ளம் எல்லாம் வந்துடுது. என்ன வெள்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கு தண்ணி வந்து அடித்து கரையில் வந்து தேங்கி நிற்கிது. ஸோ அந்த வெள்ளம் தான் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் உள்ளே போக போகிறோம். ஸோ பாருங்க கடற்கரை இயல்பு நிலைக்கு திருப்பி மக்கள் வந்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு கடற்கரைக்கு வந்திருக்கோம். ஸோ நேற்று வந்து நாங்கள் இதில் ஃபுல்லாக தண்ணி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மழையினால் வந்த வெள்ளம் இல்லை. ஸோ இது வந்து கடல் ரொம்பவே அடிக்குது. நீ மாரி காலம் தானே, இன்றைக்கு வந்து டிசம்பர் 4ஆம் தேதி. ஸோ இந்த கடல் வெள்ளத்தால் கடல் வந்து பெருக்கெடுத்து கரைக்கு வந்து வந்த தண்ணி தான் இது என்று நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லி நான் பார்க்கலாம். என்ன சொன்னால் நேற்று நாங்கள் கடற்கரைக்கு நேற்று தண்ணி இல்லை இதில். ஸோ இன்றைக்கு வந்து இந்த கடல் வெள்ளப்பெருக்கெடுத்து தான் இந்த தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி ஐயா சொல்லு. ஐயா இப்போ தண்ணி வெள்ளப்பெருக்கால வந்திருக்குது. மழை தண்ணி இல்லை, மழை தண்ணி வெட்டி இருந்தது கடல் தண்ணின்னு ஐயா வெள்ளை மாதிரி இருக்குன்னு. நேற்று முழுக்க தண்ணி இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முழுக்க தண்ணி இல்லை இந்த இடத்துல. இன்றைக்கு வந்து தண்ணி நிற்கிது பாருங்கள். 3-2 சொல்லி பார்த்தா இந்த வெள்ளத்தினால் ஏறின தண்ணி தான் இந்த தண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கீழ் எல்லாம் வந்து அப்படி ஒரு கருப்பு கலரில் அப்படி மூங்கில் ஓடுது பாருங்க. இவ்வளோ வடிவாக இருக்குன்னு மூங்கிலோட்டு. இந்த கடற்கரை இயற்கை அழகு. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு கிட்ட போகிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்கணும். ஸோ பாருங்கள் அதில் போட்டோ மரமதில் எடுத்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் காக்காக்கள் ஏதோ இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மரம் ஒன்று வந்துருக்குது. அங்கே ஒரு போட் ஒன்று வந்து இருக்குது பாருங்க. ஸோ இதில் மரம் ஒன்று கரையை வந்து இழுக்கினோம். ஸோ போட்டை கொண்டு வருது பாருங்க. அவ்வளோ வெள்ளம். ஸோ பாருங்க இதில் தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ சேர்ந்து இழுக்கினோம் பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஸோ அதில் ஒரு போட் பாருங்க. அப்படியே என்னன்னு சொல்கிறது, ஒரு குளம் மாதிரி இருக்குது வேறுங்க. கடலை மாதிரியே தெரியல, அவ்வளோ நிறைய தண்ணி அடிக்குது வேறு.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போட் ஒன்று கரைக்கு வாரதுக்கு இந்த கரை பகுதியை பார்த்து கொண்டு இருக்கணும்னு சொன்னால் வெள்ளம் நீர் பார்த்து தான் கரையை விடுவினோம். ஸோ பாருங்க அந்த போட்டை வந்து அப்பாட்ட வந்து நாங்கள் அப்பாவுக்கும் மீன் ஒன்றுமே இல்லை பிந்துவா. ஸோ பாருங்க இப்போ இந்த போட் வந்துட்டு கரையை. ஸோ அந்த போட்டு தான் இழுக்க போயிடும். போட்டிலுக்கு போயிருந்தோம். இல்லாட்டி வளமையாக வந்து இந்த இடத்துக்கு ஏறுறது இன்றைக்கு வந்து ஏறையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புட்டியாக இருக்குது. அதனால் பாருங்க வலையில் பாருங்க இழுக்கிறது சும்மா வந்து இந்த வலையில் போட்டுட்டு அந்த போட்டில் இருந்து எடுத்து தெரிக்க போயிடும். வேறு அவ்வளோ பெருசாக மீன் இல்லை பாருங்க. இப்போ அந்த வலையெல்லாம் கீழே இறக்கி தெரிக்க போயிடும். இங்கெல்லாம் ஏக்கிறதுல திரிக்க போயிடும். பாருங்க இப்படி ரெண்டு கரையா வந்து மீனை தெரிக்கணும். வலையில இருந்து மீன் கலெக்ட் ரெண்டு பிரிவு, இங்கால ஒரு பக்கம் அங்கால ஒரு பக்கம். ஸோ அதில் இன்னொரு போட்டு வருது பாருங்க. அப்படி ஏற்ற போயிடும் அந்த போட்டு.
இருக்காலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் உண்டு. அதில் வந்து அந்த போட்டுக்கு அகப்பட்ட மீன்களை தான் அந்த தெரிஞ்சு கொண்டிருக்கோம். அப்படியே அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சில போட்டுகள் தொழிலுக்கு போயிருந்தது. அந்த போட்டுகளில் எப்படி மீன்பாடுகள் என்ன மாதிரின்னு சொல்லி தான் நான் இப்போ காட்டுறதுக்கு போய்கொண்டிருக்கேன். அதுக்கு முன்னே பாருங்க, இதில் வந்து இந்த மழை தண்ணி வந்து தேங்கி நிற்கிற அந்த குளம் இருக்குது தான். எங்கள் கடற்கரைக்கு வாரதுக்கு இடையில் இருக்கிற அந்த குளம், அந்த குளத்தில் இருந்து ஊர்மனைக்குள்ளே எல்லாம் மழை வெள்ளம் வந்து தேங்கி நின்றதால அதை வந்து வெட்டி இருந்தவ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிற தண்ணீர் வந்து என்ன பொறுத்தளவில் இந்த கடல் அலைய அளவு வந்து பாருங்க, ரொம்ப கடல் வந்து சீட்டமாகி தான் அடிக்குது. ஸோ இந்த இரவு நேரத்தில் இன்னும் அதிகமாக கடல் அடிச்சிருக்கும். ஸோ இந்த கடல் தண்ணி தான் இந்த பகுதியில் நிற்குதுன்னு சொல்லி ஆக்களும் சொன்னார், அதில் ஒரு ஐயாவும் சொல்லி இருந்தவர். ஸோ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்து எல்லாருமே மீன்களை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும். இந்த பகுதி தான் அந்த குளத்தில் இருந்து கடலுக்கு வர தண்ணியை வந்து வெட்டி விடப்பட்ட பகுதி பாருங்க. அப்படியே ரெண்டு பக்கம் மண்ணை வந்து வெட்டி இருக்கு நடுவால். ஸோ நிறைய பேர் தொழில் எல்லாம் கொண்டு வந்து பாருங்கள், அந்த புட்டியில் தெரியுது, அந்த புட்டியில் வச்சிருக்கணும். ஸோ சில பேர் வந்து தொழிலை திருப்பி கரைக்கிறக்கி தொழில்களில் கடத்தொழில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டினா, நிறைய பேர் இன்னும் கொண்டு வரையில. அதில் பாருங்கள், அப்படியே போட்டில் வந்து மீன்கள் எல்லாம் தெரிச்சு கொண்டிருக்கணும். ஸோ அதில் ஒரு போட் ஒன்று வேற போது பாருங்க. ரைட்டு, அது வந்து மேலே ஏற்றிலாம் இருக்குன்னு சொன்னால் கீழ்ப்பகுதி வந்து பள்ளமாகவும் மேல் பகுதி வந்து புட்டியாகவும் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நார்மலாக ஒரே மாதிரியே இருக்கும் அந்த பகுதி. அதை வந்து அப்படியே போட்டை வந்து ஏற்றுவினோம். ஸோ இன்றைக்கு வந்து கீழ்ப்பகுதி பள்ளமாகவும் மேல் பகுதி குட்டியாகவும் இருக்கிறதுனால இல்லை எல்லாமே வந்து அப்படியே மீன்களை வந்து தெரிச்சு கொண்டு வைக்கணும். மீன்களை வந்து தெரிச்சு கொண்டு வைக்கணும். ஸோ நாய்க்குட்டி இறால் வந்து இதில் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இதில் வந்து மீன் வந்து தெரிச்சு கொண்டு வைக்கணும் பாருங்க. லக்கி 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 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்டும் வந்து பாருங்க, இதில் வந்து கொண்டு வந்த மீன்களை வந்து திரிச்சு கொண்டு வைக்கணும். சூட மீன் தான் கூட பட்டிருக்குது.
அவன் கட்டு வரான் இதுக்கு போட்டு அவன் கட்டு வரான் கீழே வந்து மண் படாமல் இந்த மால் ஒன்று விரிச்சிருக்கணும் பாரு. இதில் இந்த தெரிச்ச மீன் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இப்படியே பாருங்க. சூடை சூடைதான் என்ன ஐயா? சூட மீன் தான் பிடிச்சிருக்கணும் பாருங்க. சாலைன்னு சொல்லிக்கணும், சூடைன்னு சொல்லிக்கணும். இதில் ஒரு சாலை. ஐயா சாலையாம், ஐயா சூடையாம். என்ன பேர் ஐயா இதுக்கு? சாலை. ரைட். இந்த மீனுக்கு தெள்ளின்னு சொல்லிடணும். உங்களோட ஊரில் என்ன பேர் சொல்லணும்னு சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகான அப்படியே விலையை தெரிக்கணும்னு சொல்லி பாருங்கள். தெரிக்கின மீன் விலையில் இருக்க மீன்களை புரிம்பா எடுக்க அதுதான் விலை தெரிக்கிறோன்னு சொல்கிறோம் நாங்கள். பாருங்க இப்படித்தான் மீன் ஐயா எடுக்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இந்த சில உதறு வீனம், சில மீனை வந்து இப்படியே கையால் அப்படியே கலட்டி எடுக்கணும் பாருங்க. சில வந்து உதறியும் கலட்டு வீனம். போட்டுக்குள்ளே இருந்து வழியில் வந்து திரிச்சு கொண்டு வைக்கணும். இதில் வந்து பாருங்க போட் ஒன்று போய் கொண்டு இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த குளப்பக்கம் நிற்கிற தண்ணியும் வந்து இந்த கடல்ல இருந்து வர தண்ணியும் வந்து கிட்ட பாருங்க அப்படியே தொடுத்துட்டு தான் போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இங்கால் பக்கத்தில் இருக்கிற தண்ணி வந்து மழை தண்ணியில் வந்து நேற்று நாங்கள் வந்திருந்தாங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இந்த பகுதியில் இருக்கையில். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு அடித்த கடல் அடியினால தான் இந்த தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ளே தேங்கி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் ஆக்களும் சொன்னவ. ஸோ பார்ப்போம் கடலை பாருங்கள் இப்படி அடிக்குதுன்னு. இந்தா